ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். மலேசியா சிங்கப்பூர் லாட்டரி சூப்பர் வியூகம். இந்த பதிவில் நான் இந்த மலேசியா சிங்கப்பூர் லாட்டரியை பற்றின விஷயங்கள் நிறைய பேசியிருக்கேன். நான் லாட்ரியை பற்றி நிறைய வீடியோலாம் போடுறேன். எல்லாமே சக்ஸஸ் ஆகுது. நிறைய வியூஸ்லாம் வருது. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. எனக்கு ஜோதிடத்தில் லாட்டரி சீட்டை பற்றின விஷயங்கள் நான் பேசினா எனக்கு அதிகம் வியூஸு, அதே போல் கிளைண்ட்டு நிறைய வராங்க. இப்போ சிங்கப்பூர் மலேசியான்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் கால் பண்ணி நம்பரு எப்படி எடுக்கிறது அப்படின்லாம் கேட்குறாங்க. நம்பர் எடுக்கிறது சரியாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதற்கு சில பயிற்சிலாம் இருக்குது. பயிற்சின்னா ஒரு இந்த பிரபஞ்சத்தை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு புரியணும். அதில் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அதற்கு சில வழி இருக்குது. அதை தான் நான் இந்த பதிவில் சொல்கிறேன். அதை பிரபஞ்சத்தோடு இணைச்சி உங்களுக்கு எப்படி பரிசுக்குரிய சீட்டை எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே பேசின வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு நம்பரை எடுத்திங்கன்னா அந்த நம்பரை எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே நம்பர் வர மாதிரியே எடுங்க. அது எப்போவாவது பரிசு கொடுத்துரும். ஏன்னா உலக அளவில் பரிசு நிறைய தடவை வாங்குகிறவங்கெல்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். ஆனால் திடீர்னு யாருக்காவது பரிசு விழுந்திருக்கும். அது அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. அது திடீர்னு எப்போவாவது விழுகும். ஆனால் ஒருத்தர் விழுகிறது பேட்டி கொடுத்துறத பார்த்தோன்னே எல்லோரும் அதே மாதிரி நம்மளுக்கும் விழுந்துரும் அப்படின்னு நினச்சி எல்லோரும் லாட்ரி மோகம் அதிகமாக இருக்குது. எல்லாருக்கும் லாட்ரி சீட்டு வாங்குறதுல ரொம்ப விருப்பப்படுறாங்க. அது எல்லாருக்கும் விழுந்துருமா? அப்படி விழுகாது. ஆனால் அதை நம்ம பக்கம் ஓரளவாவது அந்த லாட்ரி பரிசை திருப்ப முடியுமா அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. பல்வேறு முயற்சி உலகம் முழுதும் இதுக்கு ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க. பல விஷயங்களில் இந்த நம்பரை நம்ம எப்படி செலக்ட் பரிசு உருகிற நம்பரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. அதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நான் போன பதிவுலலாம் சொன்ன மாதிரி ஒரே நம்பரை தொடர்ந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அது நிறைய பேருக்கு புரியலை. அதெல்லாம் எப்படி ஒரே நம்பரை எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே நம்பர்னால் இப்போ ஒரு லாட்ரி சீட்டில் நீங்கள் 4 டிஜிட்டு அதே போல் 6 டிஜிட்லாம் இருக்கும். சிங்கப்பூர் மலேசியாலலாம் 4 நம்பரு, அப்புறம் பார்த்திங்கன்னா 50க்குள்ளே 6 டிஜிட்டு அந்த மாதிரிலாம் அங்கே பரிசு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சரியான நம்பர் அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு பரிசு கிடைக்கிது. இப்போ இதெல்லாம் எப்படி சரியான நம்பரை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, கோடிக்கணக்கான பேர் வாங்குகிற லாட்ரி சீட்டில் நம்ம பரிசுக்குரிய நம்பரை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பரை அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியாது. இருந்தாலும் அதற்கு சில முயற்சிகள் பண்ணலாம். அந்த முயற்சி வழியாக தான் நான் இந்த பதிவில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நானும் சில விஷயங்களை சொல்லித்தரேன். இது எப்படின்னா, நம்ம அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்திலைன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரபஞ்சத்தில் உள்ளது தான் நம்ம உடம்புலையும் இருக்குது அப்படிம்பாங்க. பஞ்சபூத தத்துவம் தான் இது. அப்படி பார்க்க போனால் நம்ம உடம்புக்குள்ளே பார்த்திங்கன்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று இந்த மாதிரி எல்லா விஷயமே இருக்கும். பஞ்சபூத தத்துவம் நம்ம உடம்புல இருக்கும். அதே போல் உலகத்தில் பிரபஞ்சத்தில் அதுதான் இருக்குது. அதுக்குள்ளே தான் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த கனெக்டிவிட்டியை வச்சு தான் இந்த நம்பரும் நம்ம கூட இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னா, உங்களோட பழகிறவங்க, உங்களோட நண்பர், உங்களோட உறவினர், அதாவது ஒரு மனைவியாக இருக்கலாம்,
பையனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை வச்சு தான் நீங்கள் அவங்களெல்லாம் அவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பிரபஞ்சம் அப்படி எடுத்துக்காது. அவங்களெல்லாம் ஒரு கிரகமாக எடுத்துக்கும். ஒரு சூரியனாக இருப்பாங்க, ஒரு சந்திரனாக இருப்பாங்க, செவ்வாயாக இருப்பாங்க, புதனாக இருப்பாங்க, சுக்கிரனாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதரும் வந்து ஒவ்வொரு கிரகத்தோட வலிமையோடு இருப்பாங்க. அது எப்படி இருப்பாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? இப்போ ஒருத்தர் மேச லக்னத்தில் பிறந்திருந்தால் அவர் செவ்வாயாக தான் இருப்பார். இப்போ புரியுதா? ஒருத்தர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் அவர் சுக்கிரனாக இருப்பார். இப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவர் புதனாக இருப்பார். கடக லக்னத்தில் பிறந்தவர் சந்திரனாக இருப்பார். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர் சூரியனாக இருப்பார். நான் லக்னத்தை தான் சொல்கிறேன், ராசியை சொல்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த லக்னம் தான் அவங்களோட குணமாகவும் அவங்களுடைய கிரகமாகவும் இருக்கும். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு, அவங்களுடைய செயல்பாடெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிரகத்தோட இது தான் இருக்கும். இப்போ கிரகம் தான் மனுஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? பேரை விட அவனுடைய கிரகம் தான் அவனை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த குணம் வந்து இல்லாத மனிதர்கள் உலகத்திலே இருக்க மாட்டாங்க. நவகிரகத்தில் தான் மனிதர்கள் பூரா இருக்காங்க. மனிதர்கள் மட்டும் இல்லை, மற்ற எல்லா பொருளும், உயிர் உள்ளது உயிர் இல்லாதது எல்லாமே கிரகத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதை வந்து கிரகத்தை நம்பராக மாற்றலாம். கிரகத்தை நம்பராக மாற்றுறதுனா, இப்போ மேச லக்னம் செவ்வாய்ன்னு சொல்கிறேன்னா அவர் 9ஆம் எண். இதுக்கடுத்து ரிஷப லக்னம் அப்படின்னா அவர் சுக்கிரன் 6ஆம் எண். இப்போ மிதுன லக்னம் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து புதன் 5ஆம் எண். கடக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவர் சந்திரன் 2ஆம் எண். சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவர் வந்து சூரியன், அவர் 1ஆம் நம்பர். இந்த மாதிரி எண்களுக்குள்ளே தான் மனிதர்களுக்குள்ளே தான் எண்கள் இப்படி தான் இருக்கும். நீங்கள் லாட்ரி சீட்டை வாங்குறீங்க, 0லேருந்து 9 வரையும் தான் நம்பரு. இதுதான் நவகிரகம் தான். இந்த நம்பரை வச்சு இந்த நம்பருக்குள்ளே நம்ம கரெக்டாக எடுக்க முடியல. கோடிக்கணக்கான நம்பர் இருக்க மாதிரி நம்ம தடுமாறுறோம். இந்த 9 நம்பருக்குள்ளே தான் அவங்க திருப்பி போட்டு அதுக்கு ஏதோ ஒரு இதில் பரிசு கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இது. சரி, இந்த நம்பரை திருப்பி போடுறதுல தான், இதை வந்து மாற்றம் அடைகிறதுல தான் நம்மளால் அது கண்டுபிடிக்க முடியல. இதுதான் வந்து லாஜிக்கு. இதில் வந்து இதை வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிரபஞ்சத்தோடு இணையணும். நம்ம சக்தியை விட அதீத சக்திக்கிட்ட தான் பவர் அதிகங்கிறது உங்களுக்கு புரியணும். அப்போ பிரபஞ்சம் அப்படிங்கிறதுலே பிரபஞ்சத்தை வந்து நம்ம உருவமாக பார்க்க முடியாது, ஆனால் அதுக்குள்ள சக்தி இருக்கும். இப்போ ஒரு மேக்னெட் இருந்துச்சுன்னா அது ஒரு இரும்பு மாதிரி தான் தெரியும். ஆனால் அதை ஒரு இரும்புகிட்ட கொண்டு போனீங்கன்னா ஒட்டும், ஆனால் பிரிச்சிங்கன்னா பிரியும். அதுக்குள்ளே ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இருக்குது. அதுபோல தான் இப்போ நம்மளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். எந்த நம்பரை நம்மளோட ஒட்டுமோ அந்த நம்பர் வந்து நம்மளோட ஒட்டும். அதை ஒட்ட வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி பிரபஞ்சத்தோடு நம்ம அலைன் ஆகணும். அலைன் ஆகிட்டோம்னா அது வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் புரிய வைக்கிறேன். நான் சொல்கிறது ஈஸியாக சொல்கிறேன், அதுவே நிறைய பேருக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சுலபமாக அதை திரும்பி என்னுடைய வீடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பிரபஞ்சத்தில் நம்ம கனெக்டிவிட்டி ஆகணும். நம்மளுக்கு சரியான நம்பரை தேர்ந்தெடுக்கணும். சரியான நம்பரை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுனா நம்ம ஜாதகத்தில் வலுவான கிரகங்களை பார்க்கலாம், அதுக்கு நம்பரை பார்க்கலாம், அதை வச்சு நம்ம வாங்கலாம். இது ஒரு மெத்தடு. இல்லை எனக்கு ஜாதகமே இல்லாமல் நான் வந்து எனக்கு நம்பர் வேணும்னா நீங்களாக செலக்ட் பண்ணலாம், எந்த நம்பரை வேணாலும். ஆனால் அந்த நம்பரை நீங்கள் உறுதியாக நம்பணும். அந்த நம்பரு உங்களுக்கு லாட்ரி சீட்டில் கிடைக்கணும், நீங்களாக கற்பனை பண்ணிடணும். இன்னொரு விஷயம், சரி இதெல்லாம் கஷ்டமாச்சே, எல்லோரும் லாட்ரி சீட்டை வாங்கும்போது உலகம் தானே வாங்குகிறாங்க,
இது நம்ம லாட்ரி சீட்டை வாங்கின பிறகு அது உழுகலை அப்படின்னோட தானே நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாம், உடனே நம்ம எல்லாத்தையும் அப்படி நினச்சோன்னா வாங்கிட்டா எதுவுமே வந்து சுலபமாக கிடச்சிட்டா அதுக்கு பேர் லாட்ரியே கிடையாது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு எது ஏடிஎம் மிஷினில் பணம் எடுத்துகிட்டு வர மாதிரி ஆயிரும். அதெல்லாம் கிடையாது. அப்படி கொடுத்தா அரசாங்கம்லாம் திவாலாயிரும், லாட்ரி கம்பெனியும் திவாலாயிரும். அப்படி கிடைச்சா அதுக்கு லாட்ரின்னு பேர் கிடையாது, அதுக்கு பேர் வந்து பேங்க்கு. சரி, இப்போ எப்படி அதை பண்ணுறது அப்படின்னா, இப்போ 4 நம்பரு 6 டிஜிட்டு இப்படிலாம் இருக்குது. இதில் 4 நம்பரை நீங்கள் மொத்தமாக கொண்டு வர்றது கஷ்டம்தான், அது யாராலையும் கொண்டு வர முடியாது. அதே போல் 50க்குள்ளே 6 டிஜிட் இருக்குது, அதை நீங்கள் கரெக்டாக கொண்டு வர்றதும் கஷ்டம். ஆனால் அதுக்கு ஒரு ஈஸியான வழியும் இருக்குது. அதை நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ 4 டிஜிட் இருக்குன்னா நீங்கள் முதல்ல 2 டிஜிட்டை செலக்ட் பண்ணுங்கள். 4 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 15, 20 அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் வந்து 15ஆம் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 15 நம்பர் மட்டும் உங்களுக்கு லாட்ரி சைட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா இப்போ 20 இல்லைன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்காது. 15, 20க்கு விழுந்துருக்கும். ஆனால் நீங்கள் வச்சுருக்கிறது 15. அப்படிங்கிறது ஒரு தடவை நீங்கள் வாங்கினோன்னு வந்துடாது. ஆனால் இந்த 15 வாங்கிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த 15ஆம் நம்பரையே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவாவது அந்த 15 வந்துடும். இந்த 15 வந்துருச்சுன்னா அடுத்து அதோட 20, இப்போ 15 வந்துருச்சு 20 வரல அப்படின்னா அந்த 20 நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ 4 நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த நம்பர் நிச்சயமாக லாட்ரியில் வரும். அதுக்கு லாட்ரியில் வர்றதுக்கு முன்னாலே இப்போ 15 நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, 15 ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாவே அதுக்கு முன்னாலே உங்களுக்கு 2 வீலரு, காரு, இன்னும் நம்பர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ பார்க்குற இடத்துலலாம் உங்களுக்கு 15 தெரிய ஆரம்பிக்கும். நிறைய தடவை இது 15 நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இது வந்து பிரபஞ்சத்தோட விதி. இது உலகத்தில் யாரும் மாற்ற முடியாத விதி. நீங்கள் ஒரு மனசில் என்ன நினச்சிட்டிங்களோ அந்த நம்பரு உங்கள் கண்ணுக்கு பல இடங்களில் தெரியும். இப்போ காரில் தெரியும், 2 வீலரில் தெரியும், வீட்டு நம்பரில் தெரியும், வேறு எங்கேயாவது டோக்கனில் தெரியும். இது மாதிரி உங்களுக்கு அந்த நம்பர் வந்து கண்ட்ரோலில் வந்துடும். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நம்பரை நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டாங்க. இந்த நம்பரை இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா என்றைக்காவது லாட்ரியிலேயே அந்த நம்பர் வந்துடும். நீங்கள் காரில் பார்க்குறீங்க, 2 வீலரில் பார்க்குற அதே நம்பரு உங்கள் லாட்ரி சீட்லேயும் அந்த நம்பர் வந்துடும். இதே மாதிரி இப்போ 50க்குள்ளே 6 டிஜிட் இருக்குன்னு வைங்க, அந்த நம்பரையும் நீங்கள் இப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரணும். 2 டிஜிட்டு உங்களுக்கு காரு, 2 வீலர், ரோட்டில் எங்கேயாவது அந்த நம்பரை பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். அந்த சீட்டு லாட்ரிலேயும் வந்துடும். இது மாதிரி பல இடங்களில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். லாட்ரி நீங்கள் வாங்குகிற லாட்ரி சீட்லேயும் வரும். அது இப்போ புரியுதா? ஆனால் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, அதாவது உழைக்கணும், உழைப்பு தேவை. அப்போ தான் வந்து இது வந்து சாத்தியப்படும். ஆனால் இதெல்லாம் செய்யாமலே ஒருத்தருக்கு லாட்ரி சீட்டு விழுந்திருக்குன்னா அவர் மிகப்பெரிய யோகசாலியாக இருப்பார். அவருக்கு கர்மம் வந்து புண்ணிய கர்மாவாக இருக்கும். அது கணக்கில் கரெக்டாக கிடைக்கும். ஆனால் அப்படி இல்லைன்னாலும் இந்த மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ சரி, இது செய்ய ஆரம்பிக்கையில் எனக்கு புண்ணியம் இல்லைன்னா எப்படி கிடைக்கும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் புண்ணியம் இருக்கவங்க தான் இந்த பதிவை கேட்பாங்க, அவங்களுக்கு தான் இது கிடைச்சிரும். ஏன்னா புண்ணியம் இல்லைன்னா இந்த பதிவை கேட்டால் கூட இதை நீங்கள் உதாசீனப்படுத்துவீங்க. ஆனால் புண்ணியம் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்போவுமே நம்ம வேலை செஞ்சாலே அது பலன் தன்னால் கிடைக்கும். இதை தான் கிருஷ்ணர் வந்து கீதா உபதேசமாக சொல்லியிருக்காரு. கீதாச்சாரத்தில் கடமையை செய், பலன் வந்து எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் அது தானாக கிடைச்சிரும். அதை தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.